இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு ஒத்தென்டிக் ஒரிசா ஸ்பெஷல், அதுதான் மூங் தால் வித் பாலக். சோ இந்த மூங் தால் வித் பாலக் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாமா? மூங் தால் வித் பாலக் செய்ய தேவையான பொருட்கள்: பாலக் கீரை ஒரு கட்டு, வேக வைத்த பாசி பருப்பு ஒரு கப், பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் கிரீம் ஒரு டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மூங் தால் வித் பாலக் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? இது இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா தேவையான அளவு ஆயில் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேங்க. ஆனா இந்த மூங் தால் வித் பாலக் ரொம்பவே க்ரீமியா, ரொம்பவே ரிச்சா, ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது இன்னுமே ரிச்சா இருக்கிறதுக்காக நான் ஆயிலுக்கு பதிலாக ஒயிட் பட்டர் யூஸ் பண்ண போறேன், அதாவது குக்கிங் பட்டர். ஆல்மோஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் நீங்க போட்டுக்கலாம் தாராளமா. இந்த பாலக்கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபைனா சாப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இந்த பட்டர்ல அந்த பாலக்கீரையை நான் ஃப்ரை பண்ண போறேன். ஜென்ரலா மசாலா அரைக்கிறதும் இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்றது அப்படின்ட்டு இருக்கும் பாருங்க. அது ஆயில விட வெண்ணெய் இல்ல நெய்ல ஃப்ரை பண்ண ருசி இன்னுமே கூடுதலா அமையுங்க. கீரை எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றோமோ அது சரியா கிளீன் பண்ணாம சாப்பிட்டா அந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதலுங்க. கீரை கிளீன் பண்ணி வந்ததுமே முதல்ல அந்த வேறு செக்ஷனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாலித்தீன் கவர்ல ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க அந்த கீரையை அப்படியே வச்சிருக்க வேண்டாம். அதுக்குள்ள நீங்க கன்சியூம் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் காம்பு கொஞ்சம் நார் இருக்கும் அதுலன்னு சொல்லிட்டு அதை கிள்ளி போட்டுருவாங்க. லீஃபை விட அந்த காம்புல இன்னுமே ஜூஸ் அதிகமா இருக்கும், இன்னுமே ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஏன்னா ஃபைபர் லெவல்ஸ் அதுல அதிகமா இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்றது அப்படின்ட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி திங்ஸ்க்கெல்லாம் நீங்க அந்த காம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு ஒரு பொரியலோ ஒரு மசியலோ பண்ணா அந்த கீரை நம்மளுக்கு வாய்க்கு வரும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திங்ஸ்க்கு வேணா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணணும், பியூரி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க காம்பை வேஸ்ட் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ரொம்ப சுண்ட ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் அது ஃபேட் ஆனா போதும். ஏன்னா ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா அதோட கிரீன் கண்டென்ட் நம்ம எடுத்துருவோம். ஸோ அந்த கிரீன், அதாவது அந்த பச்சை கலர் ரீட்டைன் ஆகிறதுக்கு ஒரு மாதிரி ஹாஃப் ஃப்ரை ஆனா போதும். பிகாஸ் கிரேவி அப்படின்னு வரும்போது திரும்ப நம்ம கொதிக்க வைப்போம் இல்லையா? அதனால நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுலை இந்த பாலக்கு திரும்ப இந்த பவுலுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபேன் அடியில நம்ம ஆற விட்டுட்டோம்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேன்ல நம்ம பொடியா நறுக்கிய இஞ்சி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். அண்ட் பொடியா நறுக்கிய பூண்டு. இது நான் பேஸ்ட் பண்ணாம ஆஸ் அ பீஸ் ஃபார்ம்ல நான் போடுறது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கிரன்ச்னஸ் தெரிஞ்சா நல்லா இருக்கும், வாய்க்கு அந்த ருசி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இல்ல பெரியவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது நீங்க இஞ்சி பூண்டு விழுத போட்டுடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
கீரை வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி ஒரு வெரைட்டி ஆஃப் கீரை வந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சாப்பிட்றது கூட வந்து எய்தர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஃபார் லஞ்ச் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லதுங்க. முடிஞ்ச மட்டும் ராத்திரி வேளையில் வந்து கீரை சாப்பிட்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. கீரை வந்து நீங்கள் டின்னருக்கு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருந்ததில்லை. ஏர்லி டின்னர் அதாவது 7-7:30 நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா கீரை வந்து டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஊட்ட வேண்டியதாக இருக்குங்க. பாலக் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பினாச் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாய்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டு வந்தோம்னா கீரையில் வந்து நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எந்த கீரை வகை பார்த்தாலும் அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பாலக் வந்து கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கதை வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு அந்த ப்ரௌனிங் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் நம்ம டவுன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாசி பருப்பு, அது வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் பாசி பருப்பு வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும், அதாவது அடியும் பிடிக்கும். என்ன நான்ஸ்டிக் பேனில் பண்ணாலும் ஓரளவுக்கு திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஸ்டவ், அதாவது இதர் இண்டக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ரெகுலர் கேஸ் ஸ்டவ்வாக கூட இருக்கட்டும், ஃப்ளேமோ டெம்பரேச்சரோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டியர் பண்ண பின்ன திரும்ப டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறது எப்போவுமே சேஃபுங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பேன் ரொம்ப சூடாக இருக்கும்போது அந்த இன்க்ரீடியண்ட்டை போடும்போது பை ஆக்சிடென்ட் நம்ம கையும் படலாம், இல்லைன்னா மேலே தெளிக்கவும் செய்யலாம். அதனால் எப்போவுமே டெம்பரேச்சர் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஒரு வாட்டி ஸ்டியர் பண்ண பின்ன நீங்க டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது எப்பவுமே சேஃபா. ஸோ இந்த பாலக்கீரை கூட ஆல்மோஸ்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. நம்ம வந்து மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கோர்சியாக இருந்தால் கூட போதும். இன்ஃபேக்ட் ஹேண்ட் பிளெண்டர் இருக்கிறவங்க ஹேண்ட்லேயும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். நம்ம இந்த கீரையை வந்து ப்ரெஷர் குக் பண்ணாமல் வந்து அந்த பட்டரில் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த அளவுக்கு பச்சை கலர் வந்து ரீட்டைன் ஆயிருக்கு. ஜென்ரலாக நம்ம சாம்பாரோ இல்லை இந்த கீரை கூட்டோ பண்ணும்போது இந்த அளவுக்கு பச்சை கலர் இருக்காதுங்க. அதில் வந்து நம்ம கீரை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சிருவோம். ஸோ அதில் வந்து அந்த கலர் லாஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் கலர் லாஸ் ஆகாது. அண்ட் மோரோவர் நிறைய பருப்பு வெரைட்டிஸ் லைக் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இருந்தால் கூட ஜென்ரலாக வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த பாசிப்பருப்பு தாங்க. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி, அண்ட் ஜீரணம்க்கு கூட ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இப்போ 1 by 1 ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு சிட்டிகை ஆஃப் பெருங்காயம். அதாவது நம்ம வந்து எண்ணெயோ இல்லை ஏதாவது ஊற்றிட்டு நம்ம வந்து தாளிக்கலை, அதனால நான் வந்து பெருங்காயம் முதல்ல போடலைங்க, இந்த ஸ்டேஜில் போடுறேன். உங்களுக்கு வந்து தாளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரகம் போட்டுக்கலாம், கடுகு வேண்டாம். 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயம் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு சிட்டிகை ஆஃப் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து சிகப்பு மிளகாய் தூள் தான் நான் ஆல்மோஸ்ட் 1.5 டீஸ்பூன் போடுறேங்க. காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஜென்ரலாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து வின்டர்ஸ் ஆர் கோல்ட் அண்ட் சம்மர்ஸ் ஆர் ஹாட். அதனால அந்த கோல்டு வின்டரில் வந்து நிறைய ஸ்பைஸ் போட்டுட்டு அவங்க வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் பட்டர் போட்டுட்டு அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அளவு ஃபேட்டு சாப்பிட்ற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு வந்து அந்த வார்ம்த் கொடுக்கும், அந்த குளிரை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ எல்லாம் ஒரு மாதிரி பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக வந்து தேவையான அளவு சால்ட். அண்ட் எப்போவுமே வந்து கீரை சமைக்கும்போது மற்ற டிஷ்ஷஸ் விட கீரை வந்து கொஞ்சம் சால்ட் கம்மியாக பிடிக்குங்க. கீரை வெரைட்டிஸ் நீங்கள் பண்ணும்போது மட்டும் சால்ட் கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்டர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறது சேஃபு. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட பின்ன ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டியர் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டிஷ் இஸ் கம்ப்ளீட். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சர்வ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு சப்ஜி வந்து ஃபினிஷ் பண்ண பின்ன ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணுவோம். இதில் வந்து கொத்தமல்லியை ஆட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்காது. ஏன்னா கொத்தமல்லி வந்து தெரியாது, ஏன்னா கீரையும் க்ரீன் அண்ட் கொத்தமல்லியும் பச்சை கலர் இல்லையா, அதனால தெரியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து இப்படி டாட் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வரும். நல்லா திக்காக இருந்ததுன்னா ட்ராப்லெட்ஸாக இருக்கும். ஸோ சுவையான ஒரிசா ஸ்பெஷல் மூங் தால் வித் பாலக் இஸ் ரெடி.